இப்போ ஒரு ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி கள்ள ஓட்டு போடுறதுக்காக ஒரு 700 செயற்கை விரல்களை ரெடி பண்ணிருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ம் சத்தியமா நம்ப கஷ்டம்தான். ஆமா, கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல. ஆனா 2026 மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலோட 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுல, அதுவும் குறிப்பா பவானிபூர் தொகுதியில தான் இப்படி ஒரு திகில் கலப்பக்கூடிய குற்றச்சாட்டு இப்ப எழுந்திருக்கு. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய அலசல் பண்ண போறோம். கண்டிப்பா. அதாவது இது வெறும் ஒரு சாதாரண குற்றச்சாட்டு கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் சூதாட்டத்தோட வெளிப்பாடுன்னே சொல்லலாம். ஏன்னா பவானிபூர் சாதாரண தொகுதி கிடையாது. இந்த ஒட்டுமொத்த தேர்தலுக்கே இதுதான் ஒரு மையப்புள்ளி. கரெக்ட். ஏன்னா இது முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கும் பாஜகவின் சுவேந்து அதிகாரிக்கும் நடக்கிற ஒரு நேரடி போர். போன முறை நந்திகிராம் தொகுதியில மம்தாவை சுவேந்து அதிகாரி தோற்கடிச்சார் இல்லையா? ஆமா, அதேதான். அதோட தொடர்ச்சி தான் இந்த பவானிபூர் யுத்தம். ஆனா எனக்கு என்னவோ இந்த தனிப்பட்ட கௌரவ பிரச்சனைக்காக இப்படி 700 செயற்கை விரல்கள்னு சொல்றதெல்லாம் என்ன சொல்றது, கொஞ்சம் ஓவரா தெரியலையா? யாருக்கும் தெரியாம 700 விரல்களை எப்படி தயாரிக்க முடியும்? இது ஒரு பிராக்டிக்கலா சாத்தியமே இல்லாத ஒரு பிஆர் ஸ்டண்ட் மாதிரி எனக்கு தோணுது. நீங்க கேக்குற சந்தேகம் ரொம்பவே நியாயமானதுதான். ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டியது அந்த மெக்கானிசம். அதாவது இந்த தந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். வழக்கமா நாம ஓட்டு போட்டதும் விரல்ல ஒரு அழியாத மை வைப்பாங்க இல்லையா? ஆமா, அந்த கருப்பு மை. அதே மைதான். அந்த மையிலிருந்து தப்பிக்க தான் இந்த சிலிகான் செயற்கை விரல்கள் பயன்படுதுன்னு ஒரு தரப்புல சொல்லப்படுது. இதுல சுவேந்து அதிகாரி முன்வைக்கிற இன்னொரு முக்கிய குற்றச்சாட்டையும் நீங்க இணைத்து பார்க்கணும். ஓ, அந்த 3810 பூத் ஸ்லிப்புகள் திருப்பி அனுப்பப்பட்ட விஷயமா? எக்ஸாக்ட்லி, அதேதான். பூத் லெவல் அதிகாரிகள் அந்த ஸ்லிப்புகளை வாக்காளர்களுக்கு கொடுக்காம வச்சிருக்காங்கன்னு அவரு சொல்லியிருக்காரு. கரெக்டா? கரெக்ட். இப்போ இந்த 2 விஷயத்தையும் முடிச்சு போடுங்க. குடுக்கப்படாம இருக்கிற அந்த உண்மையான பூத் ஸ்லிப்புகளை ஆள்மாறாட்டம் செய்யறவங்க கிட்ட கொடுத்து அவங்க இந்த செயற்கை விரல்களை பயன்படுத்தி ஓட்டு போட்டா ஆவணங்களும் சரியா இருக்கும், மையையும் அந்த செயற்கை விரல்ல வாங்கிட்டு ரொம்ப ஈஸியா தப்பிச்சிடலாம். இதுதான் அந்த குற்றச்சாட்டோட அடிப்படை தர்க்கம். வாவ், கேட்கும்போதே ரொம்ப ஒரு கிரிமினலான திட்டமா இருக்கு. ஆனா திரிணாமுல் காங்கிரஸ் தரப்பு இதை அப்படியே நிராகரிச்சிருக்காங்க. கட்சியின் செயலி தொடர்பாளர் அரூப் சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா, இது தோல்வி பயத்துல பாஜக கட்டவுத்து விடுற ஒரு அடிப்படை ஆதாரமற்ற கற்பனைன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அவங்க தரப்புல அப்படிதான் சொல்றாங்க. இப்போ 2 பக்கமும் இருக்கிற வாதங்களை பார்த்தா இதுல எது உண்மை எது போயின்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப பெரிய சவாலா இருக்குமே. உண்மையை விட இங்க நரேட்டிவ், அதாவது ஒரு கதையாடலே உருவாக்குறது தான் பெரிய ஆயுதமா பார்க்கப்படுது. இத ஒரு மேஜிக் ஷோல நடக்கிற தந்திரம் மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ஓஹோ, எப்படி? மெஜிஷியன் ஒரு கையில பெரிய நெருப்பு உருவாக்கி நம்ம கவனத்தை ஈர்ப்பார். ஆனா உண்மையான மேஜிக் இன்னொரு கையில ரொம்ப சைலண்டா நடந்துகிட்டு இருக்கும். பவானிபூர்ல இந்த விசித்திரமான குற்றச்சாட்டை வைக்கும்போது ஒட்டுமொத்த மீடியாவோட கவனமும் இந்த செயற்கை விரல்கள் மேல குவிக்கப்படுது. அட, அப்போ இது மீடியாவையும் மக்களையும் திசை திருப்புற ஒரு தந்திரமா இருக்கலாங்கிறீங்க. ஏன்னா பவானிபூரை தாண்டி இன்னைக்கு வாக்குப்பதிவு நடக்கிற மற்ற 141 தொகுதிகளும் திரிணாமுல் காங்கிரஸோட அசைக்க முடியாத கோட்டை. ஆமா, அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். 2021ல நடந்த தேர்தல்ல இதே இடங்கள்ல திரிணாமுல் 123 இடங்களையும் பாஜக வெறும் 18 இடங்களையும் பிடிச்சிருந்தாங்க. அப்போ இது ஒரு கோட்டையை தற்காத்துக்கிற போர் மாதிரி. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த 2ஆம் கட்ட தேர்தல் மம்தா பானர்ஜிக்கு ஒரு பெரிய அக்னி பரீட்சை. இந்த 142 தொகுதிகளில் கிடைக்கிற முடிவு தான் ஒட்டுமொத்த மேற்கு வங்கத்தோட அரசியல் திசையே தீர்மானிக்க போகுது. அதனால ஒரு பக்கம் பவானிபூர்ல நடக்கிற தனிப்பட்ட கௌரவ போர், இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தக்க வைக்க வேண்டிய கட்டாயம். இந்த பிரஷர் தான் இது மாதிரியான விசித்திரமான கதையாடல்களை உருவாக்குது. அப்போ இந்த செயற்கை விரல்கள் எல்லாம் ஒரு கவனச்சிதறல், உண்மையான போர் அந்த எண்கள்ல தான் இருக்குன்னு சொல்றீங்க. எப்படியோ பவானிபூர் மட்டுமில்லாம மொத்த மேற்கு வங்கமும் இப்போ ஒரு உச்சக்கட்ட பரபரப்புல இருக்கு. மக்களின் உண்மையான விரல்கள் யாருக்கு வாக்களித்தன அப்படிங்கிற நிஜம் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது தெரிஞ்சிடும். கண்டிப்பா. அந்த முடிவுகள் இந்த செயற்கை விரல் குற்றச்சாட்டு ஒரு அரசியல் நாடகமா அல்லது உண்மையிலேயே அங்க ஒரு ஜனநாயக ஓட்டு இருக்கா அப்படிங்கறத தெளிவுபடுத்திடும். கரெக்ட். தகவல் வெள்ளத்துல நீந்திக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு, அதாவது நம்ம நேயர்களுக்கு கடைசியா ஒரு கேள்வி. நவீன அரசியல்ல மக்களின் அடிப்படை பிரச்சனைகளையும் கொள்கைகளையும் விட இது போன்ற விசித்திரமான குற்றச்சாட்டுகளும் கவனச்சிதறல்களுமே தேர்தல் களத்தை அதிகமா ஆக்கிரமிக்க தொடங்கியிருக்கு. ஒரு வாக்காளரா இது போன்ற அரசியல் தந்திரங்களையும் உண்மைகளையும் நீங்க எப்படி பிரித்து பார்க்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்.